காரனோடை அருகே பள்ளிக்கோவில் வங்கிகளுக்கு அருகே உள்ள டாஸ்மாக் கடையை மூட வலியுறுத்தி பொதுமக்கள் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டனர். முதலமைச்சர் பிறந்த நாளில் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் கடையை மூட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். உண்ணாவிரத போராட்டம் நடத்தும் மக்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை மேற்கொண்டு முதலமைச்சர் அறிவித்தும் கடையை மூடாதது ஏன் என அதிகாரியிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த காரனோடையில் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் டாஸ்மாக் கடை இயங்கி வருகிறது. தனியார் பள்ளிகள், ஆலயம், வங்கிகள், கடைவீதி என பொதுமக்கள் அதிக அளவில் வந்து செல்லும் இயங்கும் டாஸ்மாக் கடையை மூட வேண்டும் என பொதுமக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். 3 முறை கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றியும் டாஸ்மாக் கடை மூடவில்லை என தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் பிறந்த நாளான இன்று டாஸ்மாக் கடையை மூடிட வேண்டும் என பொதுமக்கள் உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்து கடையின் எதிரே பந்தல் அமைத்து குழுவினர் உண்ணாவிரத போராட்டத்திற்கு அனுமதி இல்லாத நிலையில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டு போராட்டத்தில் ஈடுபட உள்ள மக்களிடம் பேச்சுவார்த்தை மேற்கொண்டனர். பல கட்ட போராட்டங்கள் நடத்தியும் டாஸ்மாக் கடையை மூடாதது ஏன் என வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை அதிகாரியிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். 717 கடைகளை மூட வேண்டும் என முதலமைச்சர் அறிவித்த போது ஒரே நாள் மட்டும் கடையை மூடிவிட்டு மீண்டும் திறந்து விற்பனை நடப்பதாக குற்றம் சாட்டினர். 2ஆம் கட்டமாக மூடப்படும் கடைகளின் பட்டியலில் இந்த டாஸ்மாக் கடை உள்ளதாக காவல்துறையை தொடர்ந்து பேச்சுவார்த்தை மேற்கொண்டு வருகின்றனர். பள்ளி, வங்கி, கோவில் என பெண்கள், மாணவிகள் நடமாட முடியாத சூழல் இருப்பதாக புகார் தெரிவித்துள்ளனர். பள்ளி, கோவில் என 200 மீட்டர் அருகிலேயே அமைந்துள்ள டாஸ்மாக் கடையை மூடாமல் அலட்சியம் காட்டுவதாக குற்றம் சாட்டினர். மாவட்ட ஆட்சியர், டாஸ்மாக் நிர்வாகம் என பலமுறை முறையிட்டும் பொதுமக்களை அலைக்கழிப்பதாகவும் குற்றம் சாட்டினர். உடனடியாக முதலமைச்சரின் அறிவிப்பின் பேரில் டாஸ்மாக் கடையை மூடிட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். 15 நாள் முதலமைச்சர் டைம் கேட்டு எத்தனை மாசம் வேணும்? நம்பர் கிடையாது, எந்த நம்பரும் கிடையாது, ஒரு போர்டு கிடையாது, எதுவுமே கிடையாது. தேவையில்லாம நடந்துட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 6 மாசமா 1 வருஷமா. நேற்று கூட ஒருத்தன் குடிச்சிட்டாங்க, விழுந்து கிடந்தான். போலீஸ் போன் பண்ணி வர வச்சு அதுக்கப்புறம் அவனை எழுப்பணும். தமிழ்நாடுல இருக்கிற எல்லா கடையும் அப்படித்தாங்க. ஸ்கூலு, பஸ் ஸ்டாண்டு, தாங்க வச்சிருக்கீங்க. அப்ப 7 கடையில இல்லைன்னா என்ன அர்த்தம்? இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? டைம் கேட்குறீங்கன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க பாக்கலாம். தப்பா தெரியும். பக்கத்துல ஸ்கூல் இருக்கு, எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கு. பக்கத்துல ஸ்கூல் இருக்கு, எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கு. இங்க பக்கத்துல மலையில ஸ்கூல் இருக்கு. தப்பு தெரியுங்களா? உங்க பசங்க, உங்க பொண்ணுங்க யாராவது வைன் ஷாப் பக்கத்துல எவ்வளவு ஸ்கூலோ காலேஜோ நீங்க சும்மா இருக்கீங்களா? நீங்க விட்டுப்பீங்களா? நீங்க சொல்லுங்க. உங்க வீட்டு பசங்களே சொல்றேன் சார். எது சார் பிரைவேட் கடை? எது பிரைவேட் கடை? எங்க கேள்வி கேட்கறீங்களா? அவங்கள கேள்வி சார். நான் சொல்ல வர மாதிரி பிரைவேட் காரனாங்க உடனே சொல்லிடலாம். கவர்மெண்ட் நாம்ஸ் ஒன்று இருக்குது. எல்லாரும் நாம்ஸ் இப்போ எங்க ஒரு வாரத்துல போட்டோ எடுத்து தவறா இல்ல சார். அவங்க ஸ்டேட்மெண்ட்ல செயல்படல சார். அவங்க வேற ஒன்றும் இல்லை சார். டாஸ்மாக் டிஎம் திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் அனுப்புறவர் முத்துராமன், டாஸ்மாக் உடைய துணை ஆட்சியர், மாவட்ட மேலாளர். அவர் மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பியிருக்காரு. அதில் பொதுமக்கள் நலன் கருதி வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பேருந்து நிலையங்கள் அருகில் இருந்து 500 மீட்டர் தொலைவிற்குள் அமைந்துள்ள மதுபான கடைகளை அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம முதலமைச்சருக்கு பிறந்த நாள். அதனால நான் இந்த ஆர்ப்பாட்டத்திலையும் பிறந்த நாள் வாழ்த்த சொல்லிக்கிறேன். அதே போல நம்ம சட்டசபையில ஒயின் ஷாப்பு 500 மீட்டருக்குள்ள, அதாவது கோவிலோ ஸ்கூலோ இருந்தா எடுக்க சொல்லி சட்டசபையில 1 மாசத்துக்கு முன்னால தீர்மானம் போட்டாங்க. ஆணையை பிரிச்சுட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா 15 நாள் மட்டும் டைம் கேட்டிருந்தாங்க. 15 நாள்ல எடுக்கிறேன்னு சொல்லி. அதுக்கு பிறகு நம்ம காரோட பஜார்ல ஒரு ஒயின் ஷாப் போயிட்டு இருக்குது.
ஆல்ரெடி நாங்கள் கிராம சபாவில் தீர்மானம் போட்டோம், பல போராட்டங்கள்லாம் பண்ணி கலெக்டர்ல இருந்து டிஎம் வரைக்கும், டாஸ்மார்க் டிஎம் வரைக்கும் எல்லாருக்குமே நாங்கள் மனு கொடுத்தோம். இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு ஸ்டெப் எடுக்காத ஒரு கடை. நம்ம முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் ஆணைக்கு இணங்க 15 நாள் டைம் கேட்டு கூட இன்னைக்கு அந்த 200 மீட்டர் ஒரு பெரிய ஸ்கூல் 12th வரைக்கும் படிக்கிற ஒரு ஸ்கூல்ல டான் பாஸ்கோ ஸ்கூலுக்கு 210 மீட்டர்ன்ட்டு ஆலையும் விவோவும் ஒரு 15 நாளுக்கு முன்னால ஸ்டேட்மெண்ட் கூட கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்தோம், இன்னைக்கு வரைக்கும் எடுக்கல. அது போல அது அந்த 500 மீட்டருக்குள்ளதான் பேருந்து நிலையம் இருக்குது, ஒரு கோவில் இருக்குது, ஒரு நர்சரி ஸ்கூல் இருக்குது, கவர்மெண்ட் அங்கன்வாடி பால்வாடி ஸ்கூல் இருக்குது. இவ்வளவு இருந்தும் இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு வந்து கேக்குறாங்க எங்களுக்கு டைம் வேணும் அப்படின்ற அந்த வார்த்தை. நான் என்ன சொல்றேன்னா 15 நாள் டைமுக்குள்ள எடுக்கிறேன்னு சொல்லி இப்ப 1 மாசம் ஆகி இதுக்கு மேல என்ன டைம் கொடுக்கணும்? நாங்க பல போராட்டங்கள்லாம் பண்ணிட்டோம். இன்னைக்கு நாங்க வந்து உண்ணாவிரதம் எங்களுக்கு மனு கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு பதிலும் வராதனால உண்ணாவிரதன்ற முடிவு பண்ணிட்டோம். என்னைக்கு கடை மூடுறாங்களோ அன்னைக்கு நாங்க உண்ணாவிரதம். நேற்று போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கொடுத்தோம், உண்ணாவிரதத்துக்குலாம் நாங்க அனுமதி கொடுக்க முடியாது, ஆர்ப்பாட்டத்துக்கு கொடுக்க முடியாதுன்னாங்க. சரி உண்ணாவிரதத்துக்கு கொடுங்கன்னு சொல்லி அதுக்கும் எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கல. இருந்தாலும் எங்க ஆதங்கம் வேற வழி கிடையாது. மனு அரசுக்கு கொடுக்குறோம், அரசு அதிகாரிகள் வேலை செய்யறாங்களான்னு சொல்ல, மேல் மட்டமும் கரெக்டா இருக்குது, கீழே இருக்கிற அதிகாரிகளும் வேலை செய்யறாங்க. நடுவுல என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியல. இன்னைக்கு ஒரு இந்த ஒயின் ஷாப்புக்கு ஒரு போர்டு இருக்கும், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு டாஸ்மார்க்ன்ற ஒரு போர்டு கிடையாது, அது ஒரு நம்பர் ஒண்ணு இருக்குன்னு சொல்றாங்க. நம்பர் வரலன்றாங்க. அந்த நம்பரை நாங்க உள்ள போய் தான் பார்க்க வேண்டியிருக்குது. அப்படிதான் இன்னைக்கு பொசிஷன் இருக்குது. அது போல விஜயநல்லூர் வேற ஒரு ஏரியால உள்ள கடையை தான் கொண்டு வந்து இங்க வச்சு ஷிஃப்ட் பண்ணிருக்கிறோன்றாங்க. ஒரு ஷிஃப்ட் பண்ண இடம் வந்து என்ன இருக்கணும், ஒதுக்குப்புறமா இருக்கணும். ஒரு பஜார்லயோ ஸ்கூல் பக்கத்துலயோ கொண்டு போய் வச்சுக்கிட்டு 15 நாள் அங்க முதலமைச்சர் சொல்லி கூட எடுக்காம இருக்கிறாங்க. அதனால வன்மையா கண்டிக்கிறோம். இப்ப நாங்க உண்ணாவிரதம் இருக்க போறது கூட இன்னைக்கு போலீஸ் அனுமதி இல்லாம எங்களை டிஸ்டர்ப் பண்றாங்க. அனுமதி கொடுக்கணும், மக்கள் கோரிக்கை நிறைவேற்றணும்ன்றதுதான். இது என்னுடைய தனிப்பட்ட இது கிடையாது. நான் இந்த ஒயின் ஷாப் எதிரில தான் என்னோட பில்டிங் இருக்குது. டெய்லி அந்த ஸ்கூல் பசங்க வரும்போது இன்னைக்கு 12th வரைக்கும் இருக்குது. அந்த இதுல சாயந்தரம் ஆனா ஒரு 6 மணிக்கு மேல அப்ப தனியா ஒரு இந்த ஒயின் ஷாப்பை தாண்டி தான் பேருந்து நிலையத்துக்கு அவங்க போகணும். ஸ்கூல்ல இருந்து அவங்க வீட்டுக்கு போனோம்னா ஒரு பாதுகாப்பு மட்டும் இருக்குது. இன்னைக்கு இந்த டாஸ்மார்க்கால இல்ல, இன்னைக்கு மதுவால தான் இன்னைக்கு நிறைய பாலியல் குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்குது. அப்ப ஸ்கூல் பக்கத்திலே ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த பாலியல் குற்றத்துக்கு துணை போற போலதான் இருக்கிறாங்க அரசு அதிகாரிகள். அதனால இம்மிடியட்டா இதை மூடணுன்றதை எங்களுடைய எல்லாருடைய மக்களுடைய கோரிக்கை, வியாபாரிகளுடைய கோரிக்கை. எங்களுக்கு இன்னைக்கு உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கணும். அது ஏன்னா அந்த கடை மூடுற வரைக்கும் நாங்க வந்து உண்ணாவிரதம் இருக்கிற முடிவுல இருக்கிறோம். ரவிக்குமார் காரனோட. கடந்த 1.5 வருஷமா ரொம்ப போராட்டம் பண்ணிட்டு இருக்கோங்க. இந்த ஒரு ஒயிட் ஷாப்ன்றது வந்து இந்த ஊர்ல வந்து ரொம்ப பிரச்சனை. ஸ்கூல் பக்கத்துல இருக்கு, பேங்க் பக்கத்துல இருக்கு, கோயில் பக்கத்துல இருக்கு, பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல இருக்கு. காலேஜ் பசங்க வராங்க, ஸ்கூல் பசங்க வராங்க, வேலைக்கு போறவங்க எல்லாம் வராங்க. காலையில 6 மணிக்கே வந்து இங்க வந்து மதுபானம் வந்து விற்பனைக்கு ஆரம்பிச்சிடுறாங்க. அது கடை மூடினாலும் சரி, திறந்திருந்தாலும் சரி, ஆனா எப்படி இருந்தாலும் வாங்கிடுறாங்க. நைட்டும் இதே மாதிரிதான் போயிட்டு இருக்கு. நைட்டு குடிச்சிட்டு வராங்க, அதே இடத்துல படுக்கிறாங்க, மழை கழிக்கிறாங்க, ஒண்ணுக்கு போறாங்க, நடக்க முடியாத சூழ்நிலையிலும் இருக்கு. அது இல்லாம சென்ட்ரல் மீடியம் வேற இருக்கு. இங்க 2 வண்டி போற இடத்துல 1 வண்டி போற நிலைமையில தான் இருக்கு. அந்த 1 வண்டி போற இடத்துலயும் வந்துட்டு என்னன்னா இந்த மதுபான கடை இருக்கிறதுனால ரொம்ப பிரச்சனை, ஆக்சிடென்ட் ஆகிறதுக்குள்ள நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது வந்து தப்புகள் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆக்சிடென்ட் ஆகுது, இங்க குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறாங்க, கஞ்சா அடிச்சுட்டு வண்டி ஓட்டுறாங்க, சண்டைக்கு வராங்க. இதால ரொம்ப இடையூறு. 1.5 வருஷமா போராடி இது எந்த வந்து நடவடிக்கையும் எடுக்கல. இப்போ 6 மாசத்துக்கு முன்னாடில இருந்து தொடர்ந்து மனு கொடுத்துட்டு தான் வரும். இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க, 15 நாள்ல வந்து எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மனுக்கும் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. இந்த தடவையாவது திரு ஜோசப் விஜய் அவர்கள் இதுக்கு நடவடிக்கை எடுப்பாரான்றது வந்து ஒரு கேள்விக்குறி. அவ்வளவுதான். ஒரு பிரகாஷ் ஒரு முதல்ல சார், இந்த கடை வந்து இந்த ஜிஎன்டி ரோட்ல இருக்கு சார். நம்ம தாம்பா ஸ்கூல்ல இருந்து கரெக்டா 220 மீட்டர் தான் இருக்கு. தாம்பா ஸ்கூல்ல இருந்து 220 மீட்டர், பக்கத்துல விநாயகர் கோயில்ல இருந்து 240 மீட்டர், அன்னை மாளிகை ஸ்கூல்ல இருந்து 100 மீட்டர் கூட டிஸ்டன்ஸ் கிடையாது. எதிரில் ஒரு பேங்க், பக்கத்துல ஒரு பேங்க், கிட்டத்தட்ட ஒரு 3 பேங்க், 3 ஸ்கூலு, 2 ஸ்கூலு, ஒரு கோவில் இருக்கு. இதுல டெய்லி காலையில 6 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க சார். இன்னைக்கு இந்த டாஸ்மார்க் நிறுவனம் கிட்டத்தட்ட எத்தனை ஃபுட்டேஜ் நாங்க கொடுத்தாலும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை. முதலமைச்சர் வந்து முதல் உத்தரவே இந்த 717 கடை மூடுறேன்னு சொன்னாரு. அவர் உத்தரவு போட்ட அன்னைக்கு மட்டும் 5 மணிக்கு திறந்தாங்க கடை. இந்த கடையை மூடிட்டோம், லிஸ்ட்ல வந்துச்சுன்னு சொன்னாங்க.
ஆனா அன்னைக்கு மூடல. மறுநாள் வந்து திறந்து வச்சு வியாபாரம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. காலைல 6 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க சார். 6 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க.